Hi everyone, welcome to my channel. So கொஞ்சம் வெக்கேஷன்ல போனதுனால கண்டினியூவா வீடியோ போட முடியல. ரொம்ப த்ரோட்ல இன்ஃபெக்ஷனால I can't even talk. So இன்னைக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். So after January 3rd you can expect more videos. So இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து front open வைக்கிற மாதிரி ஒரு சுடிதார். So இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா frontல ஓப்பனிங் வருது. So அதுக்காக I'm going to use this 10 buttons. So ஒரு button வச்ச ஒரு front open chudidar, very simple and easy to make. இவ பார்த்தீங்கன்னா இதான் latest trend இருக்கு. So இப்போ இந்த சுடிதாரை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா any kind of pattern, அதாவது உங்க bodice pattern இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்ல. So every time நம்ம வந்து measuring tape இல்ல துணியோ தேட தேவையில்ல. So இது எப்படி கட் பண்ணனும்னு என்னோட previous வீடியோவை நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். So துணியை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி fold பண்ணிக்கங்க, double fold பண்ண தேவையில்ல, single fold பண்ணி you're going to keep the pattern paper like this. So ஒரு inch வந்து விட்டுடுங்க, விட்டு நீங்க இந்த pattern paper வைக்கணும். Okay, so just folded edge ல இருந்து 1 inch இருக்கான்னு first check பண்ண பிறகு you're going to place your pattern paper இல்லனா உங்களோட பழைய சுடிதார் இருக்கும் இல்லையா, அதை நீங்க ரெண்டா fold பண்ணி இந்த மாதிரி லே பண்ணலாம். So என்னோட previous வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன். So அது வந்து கீழே description boxல இருக்கு. So இப்போ எக்ஸாக்ட்டா அதே நான் மார்க் பண்றேன். அதுல வந்து 1 inch seam allowance கொடுத்து I'm going to cut this out. Okay. So இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் இப்போ நம்ம கட் பண்ண போறோம். இது வந்து folded edge. So இப்போ இந்த ஓப்பனிங் கட் பண்றதுக்கு முன்னாடி I'm going to cut the neckline for this. So neckline உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கட் பண்ணிக்கலாம். Today I'm just kept a U neckline. ஒரு 7 inch depthல நான் U neckline கட் பண்ணிருக்கேன். Once வந்து U neckline கட் பண்ண பிறகு I'm going to divide the fabric. So fold பண்ணி வச்சிருக்க fabric இந்த மாதிரி just like that கட் பண்ணி ரெண்டு பீஸா எடுத்துக்கங்க. So இப்போ இந்த சுடிதார்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஓபன் வரும், அதே மாதிரி ரெண்டு ஸ்லிட்டும் இருக்கும். ஓகே, சைடுல ரெண்டு ஓபன் வரும். So ஒரு ஷர்ட் டைப்ல இருக்கும், பட் வெரி சிம்பிள், வெரி பிரிட்டி. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கூட இது போட்டுக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். So ஃபுல்லா இது வந்து சென்டர்ல கட் பண்ணிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து 2 இண்டிவிஜுவல் பீஸ் உங்களுக்கு கிடைக்கும், பேக் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கில் இந்த மாதிரி இந்த பட்டன்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த யூ நெக்குக்கு உங்களுக்கு என்ன கேன்வாஸ் வேணுமோ கரெக்டாக அதே மாதிரி யூ நெக் கேன்வாஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த 1 inchக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1 inchை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ரெண்டு சைடையும் நான் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு சென்டரில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் நான் கட் பண்ணி நான் அதுக்கு அட்டாச் பண்ணுவேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஓப்பனிங் எவ்வளோ லென்த் வேணுமோ ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு ஃப்ரண்ட் ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 inchஸ்க்கு எனக்கு தேவை. மேலே நெக்லைன்லேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 24 inchஸ்க்கு எனக்கு ஃப்ரண்ட் நெக்லைன் தேவை. ஸோ இப்போது அதுதான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 inch ஒயிட் ஃபேப்ரிக்கை நான் இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து லென்த் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 24 inch. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் வேணுமோ அந்த அளவு இந்த பட்டி துணி மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னோட பட்டன் சைடு, அது வந்து என்னோட லூப் சைடு. ஸோ நீங்கள் லூப் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் இந்த பட்டி பீஸை அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் லூப்ஸ் வரப்போகுது. ஸோ அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் லிஃப்ட் பண்ணி இந்த பட்டி பீஸை இது கடியில் வச்சுட்டு போகிறேன். ஓகே, ஸோ நம்ம 1 inch ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கை எக்ஸாக்டாக அது மேலே வச்சு நம்ம இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்தை பொறுத்து தான் இந்த பட்டி பீஸ் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 21 inch 22 inchல வந்து எனக்கு ஓப்பனிங் அது வரைக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டி துணியும் அதுக்கேற்ற மாதிரி 21 to 20 inch வரைக்கும் நீ ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து என்ன ரைட் சைடில் இருக்க ஃபேப்ரிக்கில் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நான் ரா எட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக கன்சீல் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் பட்டன் போடுவோம் இல்லையா, அந்த ஹோலு அந்த சைடில் தான் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணோம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் பட்டன் தைக்க போகிறீங்களோ அதில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி தைச்சி விட்டுருங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு
you're going to attach the canvas. So இப்போ வந்து நம்ம neckline canvas இது கூட attach பண்ண போறோம். So கொஞ்சம் கொஞ்சமா இது மேல அழகா தச்சு you're going to turn the neckline. So voice கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா please do adjust பண்ணிக்கங்க. ரொம்ப என் throat full கம்ப்ளீட்டா வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. I can't even talk. So இப்போ வந்து என்னோட neckline வந்து ரெண்டா கட் பண்ணி now I'm just folding the neckline in. உள்ள வந்து அந்த canvas மடிச்சு உள்ள கொடுத்துருங்க. So நல்ல பக்கத்துல வந்து அந்த canvas வச்சு தச்சு you're going to turn it to the wrong side. wrong sideல வச்சு நம்ம இத திருப்புறோம். திருப்பி இத ஒரு மேல ஒரு வாட்டி தச்சிருங்க. ஓகே. So just ஒரு 1/4 inch seam allowanceல இது மேல நான் தைக்கிறேன். ஓகே. So இப்போ இதுக்கு வந்து நான் half collar கொடுக்க போறேன். So first canvas attach பண்ண பிறகு நான் இதுக்கு half collarம் எப்படி attach பண்ணனும் நான் காட்றேன். Please do bear with my voice. So கொஞ்சம் கொஞ்சமா இது மேல நம்ம தைக்க போறோம். Okay. Very simple and very easy to make. ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியான ஸ்டைல்ங்க இது. So நான் pretty sideல வச்சு தைச்ச பிறகு கொஞ்சம் notches மறக்காம ஆட் பண்ணுங்க. notches வைக்கலனா கண்டிப்பா neckline வந்து turn ஆகாது. notches வச்ச பிறகு you're going to turn it like this. Okay. So இதுக்கு மேல அதே மாதிரி 1/4 inch seam allowanceல ஒரு தையல் போட்டுருங்க. Okay. So கொஞ்சம் கொஞ்சமா you're going to sew this. Okay. So கொஞ்சம் கொஞ்சமா you're going to sew that. So once one தைச்சு முடிச்ச பிறகு now I show you how to make the collar for this. So first வந்து நம்ம தைச்சோம் இல்லையா இந்த neckline ஒண்ணா அதை join பண்ணிடுங்க. join பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட back neckline வரும். அந்த back necklineல ஒரு சின்ன notch அதாவது center point தெரியதுக்காக ஒரு சின்னதா ஒரு கட் பண்ணிடுங்க. ஓகே. So இப்போ நம்ம front necklineல எவ்வளவு தூரம் நம்ம வந்து collar வரப்போகுது first நம்ம measure பண்ணிடலாம். So என் ஷோல்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு காலர் வந்து கரெக்ட்டா 4 inch வரைக்கும் எனக்கு காலர் தெரிஞ்சா போதும். So உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி you can mark that. So again நான் திரும்பி ரெண்டு front neckline ஒண்ணா join பண்றேன். ஷோல்டரை ஒண்ணா join பண்ணி front neckline join பண்ணி கரெக்ட்டா அந்த 4 inch எங்க வருதோ அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் மார்க் பண்றேன். ஓகே. So இப்போ மார்க் பண்ண 4 inchல இருந்து பேக் வந்து நம்ம வந்து நாட்ச் பண்ணிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் நான் மெஷர் பண்றேன். ஓகே. So எனக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 7 inches வருது அந்த மார்க் பண்ண நாட்ச். ஓகே. அந்த மார்க்கிங் என்னன்னா சென்டர் பேக்கோட சென்டரை மார்க் பண்ணிடுங்க. So ஃப்ரண்ட்ல இருந்து அந்த பேக் சென்டர் எவ்வளவு தூரம் வருதோ அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போறோம். ஓகே. So இது பாத்தீங்கன்னா ரொம்ப plain சல்வார் பேண்ட்டுக்கு வைப்போம் பாத்தீங்களா அந்த கேன்வாஸ். இப்போ அந்த கேன்வாஸ் தான் நான் மார்க் பண்ண போறேன். So அதுல வந்து ஒரு 7 inchக்கு நான் மார்க் பண்ணிருக்கேன். ஒரு சின்ன தையல் போட்டுக்குங்க. தைச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்வாஸ் வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக நான் சின்னதா ஒரு வாட்டி தைச்சிருக்கேன். So உங்களுக்கு ஸ்ட்ரைட் கால் வேணா ஸ்ட்ரைட்டாவே விட்டுறலாம். அதுல வந்து கர்வ் வேணா சின்னதா ஒரு கர்வ் பண்ணி நம்ம காலரை வந்து கர்வா வச்சிரலாம். ஓகே. So ஒரு ஸ்ட்ரைட் கேன்வாஸை ரெண்டா ஃபோல்ட் பண்ணி 7 inchக்கு நான் மார்க் பண்ணி கட் பண்றேன். வெரி சிம்பிள் தாங்க. பெரிய கஷ்டமா எதுவுமே இருக்காது காலர் பண்றது. பிகாஸ் இட்ஸ் a half collar. half collar ரொம்ப ஈஸி பண்றது. So இப்போ இந்த கேன்வாஸ் ஃபேப்ரிக்கை வந்து நான் துணியில வந்து லைன் பண்ண போறேன். ஓகே. So வந்து என்னோட ஃபேப்ரிக் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி. So ஃபோல்ட் பண்ணி இந்த கேன்வாஸை இதுக்கு மேல வச்சு நம்ம தைக்க போறோம். ஓகே. So இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 inch seam allowance வெச்சுக்குங்க. So 1/4 inch seam allowanceல I'm going to sew this. Okay. So நல்ல பக்கம் உள்ள வரமா இப்படி மடிச்சு நம்ம வந்து கேன்வாஸ் இது மேல வச்சு தைக்க போறோம். Okay. So இது நார்மல் கேன்வாஸ்னால உங்களுக்கு வந்து இதுல glue இருக்காது. So கொஞ்சம் இந்த கேன்வாஸ் மேல படுற மாதிரி நீங்க தைக்க வேண்டியது வரும். Okay.
ஸோ இந்த கேன்வாஸோட மார்ஜினில் நீங்கள் தைக்கணும், எக்ஸாக்ட் மார்ஜினில் நீங்கள் தைக்கலாம். ஸோ எனக்கு வந்து சல்வார் கேன்வாஸ் இல்லை, என்கிட்ட நார்மல் கேன்வாஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் நார்மல் கேன்வாஸை யூஸ் பண்ணலாம். சல்வார் கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும், உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டிஃபாக நிற்கும் காலர். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கேன்வாஸ் மார்ஜினில் நான் இதை தைக்கிறேன். த ஈஸியஸ்ட் காலர் நான் சொல்வேன். காலர் நெக்லைன் போடணும், ஆனால் காலர் நெக்லைன் ஒழுங்காக வர மாட்டுதுன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹாஃப் காலர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹாஃப் காலர் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு புரியும், உங்களுக்கு எப்படி வருது, இது எந்த மெத்தடில் இதை கட் பண்ணி நம்ம தைக்கிறோன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது மேல் பக்கம், அதாவது காலரோட மேல் பக்கத்தில் இந்த ஃபோல்டிங்கை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, கரெக்டாக நம்ம காலர் எப்படி ஷேப், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் காலர் வேணும்னா ஸ்ட்ரெயிட் காலர் வைக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஷேப் வேணும்னா யூ கேன் கீப் லைக் அ ஷேப். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு எங்கே வந்து உங்களுக்கு டர்ன் அந்த மாதிரி ஷேப் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நாச்சஸ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டர்ன் இன்னும் அழகாக ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த காலரை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி வெளியே இருக்க ப்ரிட்டி சைட் ஃபேப்ரிக்கை நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. கேன்வாஸ் ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு யூ கோயிங் டு ஃபோல்ட் இட். ஓகே, ஸோ கேன்வாஸ் எந்த துணி மேலே இருக்கோ அந்த துணியை கேன்வாஸில் மடித்து கொடுக்கணும். ஸோ இது வந்து செகண்ட் கீ பாயிண்ட் ஞாபகம் வைக்க வேண்டியது. ஸோ கேன்வாஸ் மேலே எந்த துணி இருக்கோ அந்த துணியை அதே கேன்வாஸ் மேலே மடித்து யூ கோயிங் டு புட் அ ஸ்ட்ரிச். அது மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா கேன்வாஸ் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இது ஒரே ஒரு சைடு மட்டும் இப்போ நான் தைக்க போகிறேன். ஸோ அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட சுடிதார் நெக்லைனில் நம்ம தைப்போம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக தைச்சி எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த காலரை ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி காலரோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம நாச் பண்ணிக்கலாம், இல்லைனா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் லெஃப்ட் அப் டு யூ. ஸோ இதை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி ஐம் கோயிங் டு மார்க் த சென்டர் பாயிண்ட். ஸோ சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ண பிறகு நம்ம இப்போ இது மேலே எப்படி லே பண்ணுறதுன்னு காட்டுறேன். காலரோட சென்டர் பாயிண்ட்டும் உங்களோட சுடிதாரோட பேக் சைட் சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி ஃபஸ்ட்டு வைங்க. வச்சு யூ கோயிங் டு சோ தட் டுகெதர். ஓகே, ஸோ அந்த துணியை ஓப்பன் பண்ணி நம்மளோட சுடிதாரோட கேன்வஸும் ஒன்றா மேட்சப் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் தைக்கணும். ஓகே, நம்ம சுடிதார் ஃபேப்ரிக்கோட ரா எட்ஜும் நம்ம காலரோட ரா எட்ஜும் ஒன்றா மேட்சப் ஆகிற மாதிரி வச்சு you're going to sew it like this. Okay, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கேன்வஸ் வந்து துணி மேலே வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பகுதி உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு வந்து துணி மேலே வச்சு நம்ம இன்னும் ஒரு வாட்டி தைக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை எதுவுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே அது ஃபோல்டிங்கில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் தட் அதுக்கு மேலே நம்ம ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக யூ கோயிங் டு sew it. கரெக்டாக அந்த நெக்லைன் ஷேப் வருதா பார்த்து நம்ம இதை தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை டர்ன் பண்ணி அதே மாதிரி இந்த கர்வில் நம்ம ஒரு வாட்டி டாப் ஸ்டிச் பண்ணுறோம். மேலேயும் அதே மாதிரி யூ கோயிங் டு sew it. ஏன்னா இந்த கேன்வஸில் வந்து நமக்கு வந்து க்ளூ இல்லை, அதனால இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தைக்கணும், அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பட்டன்ஸ் அட்டாச் பண்ணணுமோ அதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இங்கே நான் பட்டன் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஐம் கோயிங் டு அட்டாச் மை பட்டன்ஸ். ஸோ வீடியோவோட பிகினிங்கில் சொல்லியிருந்தேன் நான் வந்து எந்த இடத்துல நீங்கள் லூப் வைக்கிறீங்களோ அங்கே தான் இந்த பட்டி பீஸ் வைக்கணும்னு. சாரி, ஆனால் வந்து எங்கே நீங்கள் பட்டன் வைக்கிறீங்களோ அந்த பட்டன் இருக்க இடத்துல தான் இந்த பட்டி பீஸ் இருக்கணும். இந்த பட்டி பீஸ் மேலே தான் நம்ம பட்டன்ஸ் அட்டாச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து பட்டன்ஸ் வைக்க போகிறேன். இந்த இடத்துல வந்து நான் லூப் வந்து வச்சு இந்த பட்டன் அது மேலே வைக்கிற மாதிரி ஐம் கோயிங் டு லே இட். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக இது மேலே வச்சு நான் இப்படி லைட்டாக நான் தேய்க்கும் போது இதில் இருந்த இம்ப்ரெஷன் வந்து எனக்கு வந்து இன்னொரு சைடில் வந்துடும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து இம்ப்ரெஷன் கிடச்சிச்சு. இந்த இடத்துல வந்து அந்த பட்டன் ஹோல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பட்டன் ஹோல் நான் தைக்க போகிறேன். இந்த பட்டி பீஸில் வந்து ஐம் கோயிங் டு அட்டாச் த பட்டன்ஸ். ஸோ ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து சைட்லேயும் நான் தைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணி ஐம் கோயிங் டு சோ த ஸ்லிட். இப்போ ஸ்லிட் பாயிண்ட் கரெக்டாக எங்கே முடிய போதோ அந்த இடத்துல கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட மறந்துடாதீங்க. பேக் ஸ்டிச் போடலைன்னா உங்களுக்கு வந்து சரியாக நிற்காது. ஓகே, ஸோ எப்போவுமே எந்த இடத்துல நிற்க போகிறதோ அந்த இடத்துல யூ கோயிங் டு புட் சம் பேக் ஸ்டிச். பேக் ஸ்டிச் போட்ட பிறகு துணியோட ராங் சைடு எடுத்துக்கங்க. ராங் சைடு கீழ் பகுதியை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டபுள் ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் யூ கோயிங் டு புட் அ ஸ்ட்ரெச் ஆன் டாப் ஆஃப் தட். கரெக்டாக உங்கள் தையல் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் இதை தைக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து கரெக்டாக தையல் வந்து முடிய போகுது. ஸோ அது வரைக்கும் ஐம் கோயிங் டு சர்வ் இட். ஓகே, ஸோ துணியை நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் வச்சு யூ கோயிங் டு சர்வ் இட். இல்லாட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது, ஃபினிஷ் வந்து நீட்டாக இருக்காது. ஓகே, ஸோ கரெக்டாக எங்கே முடியுதோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே நீங்கள் தைக்கணும். ஓகே, இது வந்து சுடிதாரோட ஸ்லிட் இப்போ நான் தைக்கிறது. ஸோ எந்த இடத்துல டேர்ன் வருதோ அந்த இடத்துல நீடில் ட்ராப் பண்ணி அங்கேருந்து நம்ம அடுத்த சைடுக்கு நம்ம வரப்போகிறோம். அதனால் இன்னும் அடுத்த சைடை வந்து எக்ஸாக்டாக டபுள் ஃபோல்ட் பண்ணி, இங்கே பார்த்தீங்களா இங்கே சுருக்கம் வருது, அந்த சுருக்கத்தை ஸ்ட்ரைட் பண்ணி யூ கோயிங் டு ஃபோல்ட் இட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்லிட் உங்களுக்கு நல்லா ஈவனாக வரும். கீழே இருந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், நான் கீழே இருந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மேலே கொண்டு வரேன். மேலே கொண்டு வரும்போது துணி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் கொஞ்சம் புல் பண்ணி தைக்கும்போது நீட்டாக வரும். ரொம்ப கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு நீட் ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும், ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸில் இருக்க மாதிரி. ஓகே, ஸோ அங்கேருந்து யூ கோயிங் டு புட் அ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீழே வரைக்கும் தைச்சோன்னா கரெக்டாக நம்ம ஸ்லிட் பாயிண்ட் வந்துடும். ஸோ இப்போ நம்ம உள்ளே தைச்சாச்சு. இப்போ அவுட்டர் எட்ஜ் நான் தைக்கிறேன். ஸோ அவுட்டர் எட்ஜ் வந்து எப்படின்னா ரொம்ப துணியோட மார்ஜினில் தைச்சு ஏ மாதிரி போகணும். அதாவது ஏ என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி இப்போ நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த ஸ்லிட் எண்ட் பாயிண்ட் வரும்போது அந்த பாயிண்டில் எக்ஸாக்டாக வந்து நீடில் உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு யூ கோயிங் டு டர்ன் தி ஃபேப்ரிக். டர்ன் பண்ணி அகெயின் யூ கோயிங் டு சோ டு தி நெக் சைடு. அடுத்த சைட்லேயும் இதே மாதிரி நம்ம தைக்க போகிறோம். எக்ஸாக்டாக மார்ஜினில் யூ கோயிங் டு சர்வ் இட். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்லிட் தைச்சு முடித்த பிறகு உங்கள் சுடிதாரோட பாட்டமையும் நீங்கள் ஒரு வாட்டி மடித்து தைச்சிருங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட சுடிதார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னா இதுதான் வந்து எக்ஸாக்டாக என்னோடய சுடிதார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பட்டன்ஸ் எல்லாம் நான் அட்டாச் பண்ணிட்டேன். அதோட லூப்ஸையும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் பட்டன் ஹோலு. பட்டன் ஹோலும் நான் தைச்சிட்டேன். அதே மாதிரி பட்டனும் கம்ப்ளீட்டாக தைச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 10 பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸ் வரைக்கும் நான் இதோட ஹைட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓப்பனிங் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓப்பனிங் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பட்டன் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப நீட்டாக பண்ணிடலாம். ரொம்ப அழகாக எலிகண்ட்டான ட்ரெஸ். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃப்ரண்ட் ஓப்பனிங் இது. ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த பட்டனை ஓப்பன் பண்ணியும் ட்ரெஸ் போடலாம், இல்லாட்டி பட்டனை க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சும் நீங்கள் ட்ரெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம பட்டி துணி எங்கே வச்சுருக்கணும் அங்கே தான் பட்டன் அட்டாச் பண்ணணும். மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க துணியில் வந்து நீங்கள் வந்து அந்த ஓப்பனிங் வைக்கணும், பட்டனோட ஓப்பனிங் வைக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். See you next time. Take care. Bye-bye.